குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகள். பேரண்ட்ஸ் பசங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்காம நீ இதுதான் படிக்கணும், இதுக்கு ரெண்டு பக்கமும் அவேர்னஸ் வேணும். ஒரு கம்பெனிக்குள்ள போனீங்கன்னாக்கா அவங்க கேள்வி கேட்பாங்க, நீ ஏன் பண்ணல, இந்த டைமுக்கு ஏன் வரல, இந்த விஷயம்லாம் கேட்க அவங்களுக்கு அந்த டாலரன்ஸ் கிடையாது. யாரும் கொஸ்டின் பண்ணக்கூடாது, இவங்களை கேள்வியே கேட்கக்கூடாது. நானா ராஜா நானா மந்திரி அப்படி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குற ஒரு ஜாப் இருந்ததுன்னா நான் பண்ணுவேன். இன்னும் ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறது எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள்ல உள்ள போற நெகட்டிவான ஆளுமையை நம்ம பார்த்துருக்கோம். டெலிவரி இது எடுத்துட்டாக்கா இவங்க எல்லாருமே படிச்சிருப்பாங்க, இவங்களுக்கு அந்த கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாமே புரியும். இவங்க என்ன பண்ணணும்னாக்கா, சார் நீங்கள் ஐடி துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலே வேலை பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களோட அப்சர்வேஷனில் இந்த டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ் அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? தொடர்ந்து இவங்களே தான் வேலைக்கு வச்சுக்க போகிறாங்களா, இல்லை என்னென்ன மாதிரி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி எவால்வ் போகிறதா பார்க்குறீங்க? எப்பவுமே ரெண்டு இருக்குது. ஒன்று சர்வீஸு, சொல்யூஷன். சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம உடல் உழைப்பு அதை பேஸ் பண்ணி விஷயங்கள், ஒருத்தர் ஃபோன் பண்ணி டெலிமார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள். சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். அது மூல சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த மூல சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குமே இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த உடல் உழைப்புக்கு கண்டிப்பாக ரிக்குவயர்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அட் த சேம் டைம் அதை ரீப்ளேஸும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பேரலாக ரீப்ளேஸ்மெண்ட்டும் போயிட்டுருக்கோம். இப்போவே பார்த்தீங்கன்னா மும்பையிலையும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரோனில் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரோனில் டெலிவரி. ஸோ அது மாதிரி இங்கேயும் அந்த விஷயங்கள் நடக்கும். இந்த இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக வளரும். ஏன் வளரும் அப்படின்னாக்கா, ஒரு ஸ்கேலில் இருக்கிற பீப்புள் அவங்க பயங்கர சோம்பேறியாக இருக்குதான் சொல்லிட்டு ஆரம்பத்தில் நகர மாட்டாங்க. ஆமாம், ஒரு சின்ன விஷயம் வாங்கணும்னா கூட வெளில போய் வாங்குறதுக்கு பதில் மொபைலில் தான் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்க போகுது. டெஃபினட்டாக க்ரோ ஆகும். அந்த பேரலாக இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கறத வேறு எதாவது வச்சு பண்ணலாமா அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஒரு இனோவேஷனாக ஒன்று திங்க் பண்ணுவான். ஓகே, ட்ரோன் வச்சு போகலாம், இது இப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயங்களும் நடக்கும். பட் வேலைவாய்ப்பு டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். பட் அந்த வேலைவாய்ப்பு நமக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நம்ம கையில் இருக்குது. இது நம்ம ஒரு ஸ்டாப் கேப்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் பண்ணுறப்போ நம்ம பேரலாக இதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா மணியாக நமக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற யூஸ் பண்ணுறவருக்கும் பிரச்சனை கிடையாது. இதை வச்சு நான் வேறு விஷயங்கள் லக்ஸுரி விஷயத்துக்காகவோ இதையே நான் பர்மனெண்ட்டாக எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நமக்கு ப்ராப்ளம் ஆகும். சார் இப்போ நம்ம தெளிவாக சொல்லிடணும் சார். ஏன்னா இந்த ஜாப்மே கெட்டது கிடையாது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வேலையில் தொடர்ந்து எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் அந்த இதில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த டெம்பரவரி கிக் ஒர்க்கர்ஸ், அந்த டெலிவரி ஜாப்ஸில் எல்லாமே இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன வரும்னா, எக்ஸ்டர்னலாக அவங்களுக்கு என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும்? இப்போ உதாரணத்திற்கு ஒரு லோன் போகணும், பேங்க் லோன் எடுக்கணும், இல்லை வேறு எதனா கடன் வாங்கணும், காமன் பேரோடில் வருவாங்களா அப்படின்ற மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கும். அந்த மாதிரி சில எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்களே, என்னென்ன சவால்களை அவங்க ஃபேஸ் பண்ணுறதா பார்க்குறீங்க? இதுவே ஒரு லாங் டேர்முக்கு இது எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி தான் அது. ஏன்னா இப்போ நம்ம ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே ஒரு லோன்னு போகிறப்போ எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற அதுக்கு ஒரு வேல்யூ போடுவாங்க. அப்புறம் எந்த கம்பெனியில் இருக்கீங்க அந்த கம்பெனிக்கு ஒரு வேல்யூ வச்சுருப்பாங்க. அது பிராண்டட் கம்பெனினாக்கா அதுக்கு ஒரு வேல்யூ. அதில் எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க, இதுக்கு முன்னால் எத்தனை வருஷமாக நீங்கள் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு லோன் சேங்ஷன் ஆகுது. ஸோ இந்த டெலிவரி ஒர்க்குன்னு பார்க்குறப்போ இந்த ஸ்கோப்பெல்லாம் ஒரு பேங்க் பணம் கொடுக்குற ஒரு பேங்க்குக்கு அவங்க நம்ப மாட்டாங்க. ஸோ இதுக்கான ஸ்கோப் ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த லோன் மேட்டர் மட்டும் இல்லாமல் ஒரு இன்சூரன்ஸுக்கு போனால் கூட, ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு ஒன்று எடுக்கணும் அப்படின்னா கூட இது ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். சார், ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த ஒரு இண்டஸ்ட்ரி மாஸ் எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்கிட்டாங்க. அதில் சில பேர் புரிதலோடு இருக்காங்க, சில பேர் ஷார்ட் டேர்ம் தான். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் பணம் சம்பாதிக்கிறேன், நாளைக்கு என்ன நான் கட்டமைச்சுக்க போகிறேன். கரெக்ட். அது மாதிரி சில பேர் போகிறது உண்டு. ஆனால் பல பேருக்கு அந்த புரிதல் இல்லாமல் தொடர்ந்து இதிலே பயணிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆமாம். அப்படி பார்க்கப்பட்ட சமயத்தில் உங்களோட பர்சனல் அனுபவத்தில், நீங்கள் கேட்ட அனுபவத்தில் இதில் இப்போ என்னென்னா, இப்போது 5 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க சார். இதில் அடுத்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களும் ஒரு தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஸ்கோப்பில் அதில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நம்ம லாங் டேர்மாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஸ்டோரியாக பார்க்கப்படும். இப்போ உங்களோட அனுபவத்தில் இதில் சக்ஸஸ் ஆனவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா, ஃபெயிலியர் ஆனவங்களும் இருக்காங்களா சார்? ரெண்டுமே. இப்போ சக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த வெஜிடபிள்லாம் வெளில விற்றுட்டு வர்றாரு. அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரே ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு. ஓகே. அப்புறம் மார்க்கெட்டில் சூப் கடை போட்டிருந்தாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னையில் அவரோட கான்வர்சேஷனில் கேட்குறேன், சார் இன்னும் 3 கடை வச்சுருக்கீங்களா? ஒரே இடத்துல அந்த மாதிரி கேட்குறப்போ சர்ப்ரைசிங் அவர் சொல்கிறாரு, நான் ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் மேனேஜராக இருக்கேன். ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் எங்கள் அம்மா மார்க்கெட்டில் கடை வச்சுருக்காங்க, ஸோ அங்கே ஹெல்ப் பண்ணுவேன். வீக்கெண்டானா ஆட்டோ ஓட்டுவேன், ஷிஃப்ட் இல்லாதப்போ இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறாரு.
ஓ ஹெச்ஆர் மேனேஜர் அவ்வளோ டைம் இருக்குது சார்? அவ்வளோ டைம். இது ஒரு மீம் மெட்டீரியல். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க்கை தாண்டி இந்த விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டெலிவரி விஷயத்தை அவர் எப்படி பார்த்துருக்காருனாக்கா, அவர் நம்ம வந்து ஒரு டெலிவரி பாயாக போய் பண்ணாமல் அந்த இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாரு. மார்க்கெட்டில் ஒரு கடை போடலாம், நம்மளே வந்து ஃபுட் டெலிவரி நம்மளே எடுத்துகிட்டு போய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் பண்ணுறாங்க. சில பேர் வந்து வீக்கெண்டு மட்டும் அந்த யூபர்லாம் வண்டி ஓட்டுவாங்க தெரியுமா, ரேப்பிடோ இதெல்லாம், அந்த மாதிரி ஓட்டுறவங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஃபெயிலியர்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் படிச்சுட்டாரு, நான் சொன்ன அதே கம்யூனிகேஷன் ப்ராப்ளமு, வீட்டுக்காகவும் போகல, வீட்டில் ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக போகிறாரு. போயிட்டு ஒரு 6 மாதம் சஸ்டெயின் பண்ணுறாரு. 6 மாதத்தில் அவரோட டாலரன்ஸ் இல்லை. ஒரு கம்பெனிக்குள்ளே போனீங்கன்னாக்கா அவங்க கேள்வி கேட்பாங்க, நீ ஏன் பண்ணல, இந்த டைமுக்கு ஏன் வரல, இந்த விஷயம்லாம் கேட்க அவங்களுக்கு அந்த டாலரன்ஸ் கிடையாது. அப்படின்ற பண்ண அந்த வேலையை விட்டுறாரு. வேலையை விட்டுட்டு இப்போ இதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கிடையாது. அன்லஸ் நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணாலோ, இல்லை ஒரு டெலிவரியை வந்து டெலிவர் பண்ணாமல் டிலே பண்ணாலோ, அந்த ரேட்டிங்கில் அடி வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு இதாகும். மற்றபடி நீங்கள் பாட்டுக்கு நல்லா 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு பொறுமையாக எழுந்திரிச்சு போயிட்டு பண்ணலாம். இப்போது இவங்களுக்கு வந்து யாரும் கொஸ்டின் பண்ணக்கூடாது, இவங்களை கேள்வியே கேட்கக்கூடாது. நானே ராஜா நானா மந்திரி அப்படி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குற ஒரு ஜாப் இருந்ததுன்னா நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இருப்பாங்க. இவங்களுமே ஒரு கட்டத்தில் இதுலேயே ஏதாவது ப்ரெஷர் வந்ததுன்னு வச்சுங்க, இன்றைக்கி நீங்கள் இத்தனை டார்கெட் முடிச்சாதான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னாக்கா இவன் பண்ண மாட்டாங்க. அந்த ப்ரெஷர் புதுசாக இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து யாரும் என்ன கேள்வி கேட்கக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுனாக்கா நீங்கள் அந்த மாதிரி படித்து அந்த மாதிரி உழைப்பை போட்டு அந்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற தாட் இல்லாமல் வேறு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா, இன்னும் ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறது எப்படி, யாருமே கேள்வி கேட்காம வீட்லேயே உட்காந்து எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களில் உள்ளே போகிற நெகட்டிவான ஆளுங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எப்படி ஒரு இதில் வந்து நம்ம அவங்க பேரண்ட்ஸ்க்காகவோ அவங்க ஃபேமிலிக்காகவோ ஒர்க் பண்ண போகிறவங்க இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணுறப்போ அட்லீஸ்ட் இந்த வேலைக்கு போகிறவங்களாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். கண்டிப்பாக. பட் இந்த மாதிரி போகிறவங்களையுமே இந்த மனப்பான்மையோட நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஐடி கம்பெனிக்கோ எந்த கம்பெனி போனாலும் என்னோடய பாஸ் என்னை கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்காம நீ இதை தான் படிக்கணும், எங்கள் வீட்டில் எல்லோரும் இன்ஜினியர் ஆகிறாங்க, நம்ம வீட்டில் ஒரு டாக்டர் கண்டிப்பாக வேணும், புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ப்ளஸ் இப்போது இந்த நீட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்த உடனே இன்னும் வந்து ப்ரெஷர் ஆகுது, படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் தான். இதுக்கு வந்து 2 பக்கமும் அவேர்னஸ் வேணும். பேரண்ட்ஸ் சைடும் அவேர்னஸ் வேணும், ஸ்கூல் சைட்லேயும் அவேர்னஸ் கொடுக்கணும், பசங்களுக்கும் கொடுக்கணும். ஈவன் ஒரு மெடிக்கல் ஃபீல்டுனே பார்த்தீங்கன்னா கூட மெடிக்கலில் டாக்டர் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அந்த ஒரு மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே. அண்ட் அதுவுமே நல்ல வேல்யூ அடிஷன் கொடுக்குற பொசிஷன்ஸ் நிறைய இருக்குது, நிறைய படிப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்ஜினியரும் அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த 2 மட்டும்தான் நம்ம வந்து காலங்காலமாக ஹைலைட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம், இன்ஜினியர் டாக்டர். அதை தாண்டி நிறைய இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். இப்போது இந்த பசங்க என்ன ஆகுதுனாக்கா, அவங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி இந்த டிகிரி நீ படித்தாகணும்னு சொல்லிட்டு அவங்க படிக்கிறப்பவே அவங்க ஃபுல் ஹார்ட்டடாக படிக்க மாட்டாங்க. ஸோ வெளில வந்தவுடனே அவங்களுக்கு உடனே வேலை கிடைக்காட்டி அவங்க வந்து அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா போட்டு அதுக்குள்ளே போகணுன்னு பார்க்காம, நான் தான் சொன்னேன்ல இந்த இப்போ நான் படிச்சுட்டேன் எங்கள் வேலை கிடைக்கலையே அப்படின்னு திரும்பி பேரண்ட்ஸை கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதை வந்து அவேர்னஸு கீழேருந்தே கொண்டு வரணும். அவங்க மேக்ஸிமம் புஷ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். இப்போ நாங்களே எங்களோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தோம், சொசைட்டி அப்படின்னு. சொசைட்டி எப்படி வந்து ஒருத்தனுடைய சாய்ஸஸை வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அவன் இன்ஜினியர் ஆகிட்டா, நீ என்னடா இந்த வேலை பண்ணுற, நீ என்னடா நடிக்க போயிட்ட, நீ என்னடா யூடியூப் வச்சுருக்க, இந்த மாதிரி ஒவ்வொரு இதை வந்து அவங்க டேக் பண்ணுவாங்க. இது குட்டு, இது பேடு, எனக்கு தெரிஞ்ச அவன் யூஎஸ் போயிட்டான்டா, அவன் செட்டில் ஆகிட்டான்டா, அந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்கல்ல. அது பண்ணாமல் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அது அவேர்னஸ் பேரண்ட்ஸ்கிட்டே வரணும். அந்த ஒரு விஷயம் பண்ணாக்கா அந்த உள்ளே வர்றப்பவே இந்த மாதிரி நெகட்டிவாக பசங்க இல்லாமல் உள்ளே வரலாம். அதை தாண்டியும் படிச்சுட்டு இது வரல அப்படின்னா, இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னாக்கா நானுமே வந்து எனக்கு வந்து சினிமாக்குள்ளே போகணுன்னு ஆசை. பட் ஆனால் வந்து எங்கள் சூழ்நிலை காலமாக நான் வந்து ஐடிக்குள்ளே போயிட்டேன், பிஇ படித்து ஐடிக்குள்ளே போயிட்டு. பட் அந்த பேஷன் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கான முயற்சி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ என்னடா இப்படி போயிட்டாங்களே சொல்லிட்டு ரொம்ப நாள் லாங் டர்மாக நீங்கள் வந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்க முடியாது பேரண்ட்ஸை. வந்துட்டேன் இது வரைக்கும் நீங்கள் பண்ண உடல பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ரீடம் இருக்குல்ல, இப்போ கூட நீங்கள் அந்த பேஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு கட்டத்தில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த இதுதான் திரும்பி இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட் இப்படி போயிட்டு என்னோட இதுவே போயிடுச்சு அப்படின்னு பார்க்காம திரும்பி எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த அவங்க பார்க்கணும். சார் அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னென்னா, இந்த ஒரு பாதையில் போகிறாங்களே நம்ம டெம்பரரியாக டெலிவரி ஜாப்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து
அவங்க டிரான்சிஷன் ஆகிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். நம்ம முன்னாடியே பேசினது போல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே ஃபீல்டில் இருந்துக்கிட்டு அவங்க எப்படிலாம் முன்னேறலாம், நீங்கள் சொன்னது போல் growth கொஞ்சம் கஷ்டம் தான், அதே லெவலில் இருப்பாங்க. ஆனால் அதே ஃபீல்டில் இருந்து எப்படி அவங்களாம் முன்னேறலாம்னு சொன்னோம் அப்படின்னா என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், நான் வந்து காலேஜ் முடித்தவொடனே இந்த இது ட்வின் டவர் பிளாஸ்ட் வந்தது. அந்த டைமில் ஐடி இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட் அவுட்டு. பட் எனக்கு வந்து சம்பாதிக்கணும், ஒரு 6 மாதம் தான் எனக்கு ஆப்ஷன். நான் வந்து ஹெல்ப் பண்ணணும் வீட்டுக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்ததுனால அப்போ பூமாக இருந்த பிபிஓக்குள்ளே போயிட்டேன். பிபிஓக்குள்ளே போனதுக்குன்னு ஒரு 2 வருஷத்தில் நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது. இப்போ வந்து நான் அப்படியே செட்டில் ஆகிருக்கலாம், அப்படியே வந்தது. பட் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதில் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, எம்ஐஎஸ் இருக்குது, ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக நம்ம ஸ்டடி பண்ணதுனால ஒரு கட்டத்தில் வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்மளே நிறைய இடத்துல ஜம்ப் பண்ண முடிஞ்சது. திரும்பி வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே வந்த முடிஞ்சது. இப்போது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவரி இதுன்னு எடுத்துட்டாக்கா இவங்க எல்லாருமே படிச்சிருப்பாங்க, இவங்களுக்கு அந்த கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாமே புரியும். ஸோ இவங்க என்ன பண்ணணுன்னாக்கா கொஞ்சம் ஹை லெவலாக திங்க் பண்ணோம். ஓகே, நம்ம டெலிவரி பண்ணுறோம், பட் இது என்ன பண்ணுறாங்க, இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஆப்ரேட் பண்ணுது, இதுக்கு பின்னால் பேக்கெண்டில் என்னென்ன டீம் பண்ணுறாங்க, என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ இருக்கிற இந்த டெலிவரி ஆப்பில் இல்லாத என்ன விஷயம் நம்ம கொண்டு வரலாம். இவங்க வந்து டைரெக்டாக கஸ்டமரோட கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எண்ட் யூசரோட கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த எண்ட் யூசருக்கு வேறு என்ன பண்ணால் வந்து இன்னும் பெட்டராக பண்ண முடியும்னு ஒரு டைமில் திங்க் பண்ணி அதை வந்து இவங்களோட சர்க்கிளில் வச்சு ஒரு சின்ன டீமாக ஃபார்ம் பண்ணி இவங்களே கூட ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி இவங்களே ஆண்டர்பிரினர்ஸாக மாறலாம். அந்த ஒரு அட்வான்டேஜுமே இருக்குது. இவங்களே அந்த ஏன்னா எண்ட் யூசர்கிட்ட கனெக்ட் பண்ணுறது தான் மெயின் டேட்டா. அந்த டேட்டா இவங்ககிட்டே இருக்குது. அவங்களோட பிரச்சனைகள் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், இன்னும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியும். அப்போ இவங்க அதை கிரியேட் பண்ணலாம். இதுவும் ஒரு ஆப்ஷன் தான். இது நல்ல ஆப்ஷன் சார். ஆக்சுவலாக நம்ம டேரெக்டாக கஸ்டமர்ட்டே பேசுகிறதுனால கஸ்டமர் ஈஸியாக பிடிச்சிடலாம் நம்ம. அதனால் வந்து நல்ல ஆப்ஷன் கண்டிப்பாக சார். இப்போ எல்லா வேலையிலையும் வந்து ப்ரெஷரும் இருக்கும் ப்ளஸரும் இருக்கும். ஆனால் ப்ரெஷர் பற்றி நம்ம பேசிட்டோம், இந்த மாதிரி டெம்பரரி டெலிவரி வேலை என்னென்ன இருக்குன்ட்டு. ஆனால் அதுலேயும் வந்து இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ளஸர் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து நம்மளோட ஓனர்ஷிப் நம்ம எடுத்துக்கிறோம், நம்மளோட ஃப்ரீடம் அதிகமாக இருக்குது. ஏன்னா பொதுவாக நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, இப்போ அவங்க டாக்டர் ஆகிட்டா நீ டாக்டர் ஆகிட்டுன்ற மாதிரி சொல்கிற போது நம்மளுக்கு என்ன ஒரு மைண்ட் செட் அப்படின்னா, அவங்க அந்த பைக் வச்சுருக்காங்க, நம்ம அந்த பைக்கை வாங்கிடணும், அந்த ஐஃபோன்லேருந்து எல்லாமே அந்த லக்ஸரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்மளும் வாங்கிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இல்லை, டிசையர் எல்லாத்துக்கும் இருக்கும். அது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம ப்ரெஷரை பேசிட்டோம், இந்த பக்கம் இருக்கக்கூடிய ப்ளஸர்ஸ் அது வந்து எப்படிலாம் அவங்க இருக்குன்ற மாதிரி எப்படி பார்க்குவீங்க? ஸோ இது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இவன் வந்து கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான் அப்படின்னு. ஸோ இதில் என்னன்னா அவன் வந்து அவனோட இன்கம் வந்து அவன் பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டான். இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு மேபி அவனோட மொத்த இன்கம்லேருந்து ஒரு 10% 20% போட்டு தான் அவன் வந்து வாங்குறான். ஆனால் இந்த பக்கம் பார்த்தாக்கா இவனோட இன்கம் மொத்தத்தையும் அதில் போட்டு ஒரு ஃபோனை வாங்கியிருப்பான். இவன் லைஃப் ஸ்டைல் அப்படியே தான் இருக்கும், அவங்க வீடு அப்படியே தான் இருக்கும், ரெண்ட் வீட்டில் இருந்திருப்பான். அவங்க லைஃப் ஸ்டைல் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஆனால் மாத சம்பளத்தையே எடுத்துகிட்டு போயிட்டு ஐஃபோனை வாங்குறதோ இல்லை ஒரு 2 லட்சத்துக்கு வண்டி வாங்குறதோ இதை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து இதுதான் வந்து ப்ராப்ளமே. இன்றைக்கி எப்படி சொசைட்டியில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவர் படித்தவர்ப்பா அப்படின்னு நம்ம பார்ப்போம், இவர் நல்லா பணக்காரர்ப்பா அப்படிங்கிற மாதிரி. இப்போ 3வது ஒரு கேட்டகரி இருந்துச்சு, இவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குப்பா அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் இவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை காமிச்சிட்டே இருக்கணும். நமக்கு வந்து ஒரு போஸ்ட் போட்டு அதுக்கு இவ்வளோ லைக்ஸு, நான் இதை வாங்கிட்டேன் பாரு. அதாவது எனக்காக வாழ்கிறத தாண்டி நான் இன்னொருத்தருக்காக வாழ ஆரம்பிச்சிட்டோம். என்னோடய சர்க்கிளில் இருக்கிற நிறைய பேருமே ஐஃபோனை ஃபுல்லாக யூஸ் பண்ணுற அந்த மெத்தட் கூட தெரியாது. ஆனால் என்ன ஐஃபோன் வச்சுருக்கேன், ஏன் அது வச்சுருக்க அது தெரியாது. ஆனால் அந்த ஒரு ப்ரெஷரில் இவங்களே பண்ணிக்கிறது. பட் அது வந்து நிஜமான வந்து லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுதான்னா கிடையாது. அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்த உடனே வெறும் பைக் மட்டும் வாங்குறாங்க. ஆனால் இது வெர்சஸ் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா அவனோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகிட்டு அதில் அவன் பணக்காரன் ஆகிட்டான், அதில் ஒரு 10% 12% வச்சு அவன் வந்து இது வாங்குறான். பட் இவங்க வந்து இவங்களே ஃபூல் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து இப்போ ஐஃபோன் வச்சுருக்கேன், இப்போ நான் வந்து அவங்களை ஈக்குவல் நினச்சிட்டு இருக்காங்க. தே ஆர் நாட் ஈக்குவல் எட். சில தவறுகள் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியிலே வந்து பெருசாக நம்ம வாங்கிடணுன்ற மாதிரி சில தவறுகள் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க சார். நிச்சயமாக வந்து நம்ம உறுதியாக சொல்லணும் அப்படின்னா எந்த வேலையும் கேவலமானது கிடையாது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க, அதை பண்ணணும். அதுக்கான ஏற்பாடுகளை அதுக்கான அந்த தகுதிகளை அரசாங்கம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஆனால் எது வந்து லாங் டேர்ம் எது வந்து ஷார்ட் டேர்ம் அப்படின்ற ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு நம்ம அந்த பாதையில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கான எதிர்காலம் என்பது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பெர்மனெண்ட்டாக எதுவுமே கிடையாது, இருந்தாலும் நம்ம பெர்மனெண்ட்டாக மாற்றிக்கணும் அப்படின்னா நம்மளோட அந்த பேஷனை தொடர்ந்து போகணும். எது ஷார்ட் டேர்மாக இருக்கக்கூடாது அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட growthக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி பல தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார், நேரத்துக்கு உங்கள் கருத்துக்களுக்கு. நன்றிங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.